வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணியிருக்கோம். இட்லி, தோசைக்கெலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த சாம்பாரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி வேகிற டயத்துக்குள்ளேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை கழுவி சேர்த்துருக்கேன். இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மட்டும் ஒரு பாதி வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் குட்டி குட்டியாக இருக்கிற தக்காளின்றதுனால ஒரு 10-15 சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 7 நிமிஷம் கழித்து குக்கரை திறந்தாச்சு. நல்லா மசிச்சு விட்டுருங்க. பாசிப்பருப்பெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துச்சு பாருங்கள். நல்லா மசிச்சு விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டு இந்த சாம்பார் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால அதெல்லாம் சேர்த்து கொதிக்கணும். பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. அடுத்ததாக இதுக்கு தாளிப்பு போடணும். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெய்யும் எண்ணெயும் கலந்து செய்யும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு குட்டி வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துட்டு இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி இலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கக்கூடியது அதுதான். நல்லா கலந்து விட்டுட்டோம்னா அருமையான டிஃபன் சாம்பார் ரெடி. சுட சுட இட்லியோட இந்த சாம்பாரோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.